எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ரீசனபிள் அண்ட் ரேஷ்னல் அப்படிங்கிறது இந்த டாப்பிக்குடைய பேர். ரீசனபிள் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை வெறும் நம்பராக மட்டும் பார்க்காம அது கூட இருக்கக்கூடிய பல்வேறு ஃபேக்டர்கள், அதன் இன்வெஸ்ட்மெண்ட் கூட இருக்கக்கூடிய எமோஷன்கள், அதனுடைய அதாவது உணர்வுகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் சேர்த்து கன்சிடர் பண்ணுறது தான் ரீசனபிள்னு சொல்கிறோம். ரேஷ்னல் அப்படிங்கிறது பியூர்லி கோயிங் பை ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் வெறும் நம்பர்ஸை வச்சோ, பாஸ்ட் ரிட்டர்ன்ஸை வச்சோ, ஒரு ஃபார்முலாஸை வச்சோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை டிசைட் பண்ணுறீங்க இல்லையா, வெறும் நம்பர் பேஸ்ட் அப்ரோச், தியரிட்டிக்கலி நம்பர் பேஸ்ட் அப்ரோச், எந்த விதமான உணர்வுபூர்வமான முடிவுகளும் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் ரேஷ்னல்னு சொல்கிறாங்க. இந்த ரீசனபிள் அண்ட் ரேஷ்னலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. 100-200 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட நோய் அமெரிக்காவில் சிலரை தாக்கியது. அந்த நோய் தாக்கியவர்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, மருத்துவர்கள் அவர்கள் உடம்பில் லைட்டாக ஃபீவர் வர மாதிரி மலேரியா கிருமிகளை அவர்கள் உடம்பில் செலுத்தினார்கள். இப்போது என்னென்னா, எதுக்காக அந்த கிருமிகளை செலுத்தினாங்க அப்படின்னா, அந்த ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா பாடியோட டெம்பரேச்சர் ஏறும். பாடி டெம்பரேச்சர் ஏறிச்சுன்னா ஏற்கனவே உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில ஏற்கனவே இருந்த அந்த நோய் சம்மந்தப்பட்ட அந்த கிருமிகள் பாடி டெம்பரேச்சர் ஏறும்போது தானாகவே நோய்க்கான கிருமிகள் தானாகவே இறப்பதை கண்டுபிடித்தார்கள். ஒருத்தருக்கு ஃபீவர்னு வந்துச்சு அப்படின்னா, ஜுரம் வந்தால் உடம்புக்கு டிஸ்கம்ஃபர்ட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அந்த ஏற்கனவே ஜுரம் வருவதற்கு முன்னால் இருந்தக்கூடிய அந்த நோயை சரிப்படுத்துவதற்காக தெரிந்தே ஃபீவர் வரவிக்கக்கூடிய அந்த கிருமிகளை உடம்புல செலுத்துகிறாங்க. நோயை குணப்படுத்துவதற்காக ஃபீவரே வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ரிஸ்க் எடுத்து பண்ணுறது இது ரேஷ்னல்னு சொல்லலாம். ஆனால் ஃபீவர் வந்த பிறகு நமக்கு என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய நோய் குணமாக வேண்டும் என்றாலும் இந்த ஃபீவர் வரதுனால நமக்கு வரக்கூடிய ஒரு சில அசௌகரியங்கள் இருக்கிறதுனால அதை சரி பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். ஸோ இது ஒரு எமோஷ்னல் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லலாம். இதை ரீசனபிள் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்மளுடைய நடைமுறை வாழ்க்கையிலே கூட பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே மேத்தமேட்டிக்கலி ஆப்டிமல் சொல்யூஷன் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கறது இல்லை. அதாவது கணக்கு பிரகாரம் நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நான் ஒரு கணக்கு போட்டு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த வருஷம் இவ்வளோ வரும், அந்த மாதிரி கணக்கு போட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட மக்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதில்ல. அதில் ஒரு உணர்வுபூர்வமான எமோஷ்னல் காம்பனண்ட்டும் இருக்குன்றது தான் அசைக்க முடியாத ஒரு உண்மை. ஹாரி மேக்ரோவிட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர், அவரை கேட்டாங்க, நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எது ஒரு ஆப்டிமல் ஸ்ட்ராட்டஜி, எது ஒரு சரியான ஒரு வழிமுறையாக இருக்க முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார்னா, நான் என்ன இமேஜின் பண்ணிக்குவேன் அப்படின்னா, இப்போ ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப மேலே போயிட்டு நான் அதில் இல்லைன்னா எனக்கு ஒரு வருத்தம் வரும். அதே மாதிரி என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பூரா ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு இருந்து அது ரொம்ப கீழே போனாலும் எனக்கு ஒரு வருத்தம் வரும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 2 விதமான வருத்தங்களையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசித்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, வருங்காலத்தில் எனக்கு ஒரு வருத்தம் வரும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு இல்லைங்களா. ஒரு பேப்பர்லேயோ ஒரு எக்ஸல் ஷீட்லேயோ எந்த அளவு வருத்தம்ங்கிறத நம்மளால் கேப்சர் பண்ண முடியாது. ஒரு ரேஷ்னலாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நம்பர்களை வச்சு மட்டும் முடிவுகள் எடுப்பார். ஆனால் ரீசனபிளாக இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வருங்காலத்தில் என்னுடைய வருத்தத்தை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்த்தீங்களா. இதை ஒரு ரீசனபிள் இன்வெஸ்டர் இப்படி தான் செய்வார். மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்களே கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் எல்லாம் மனிதர்கள் தான், நம்மளால் ரொம்பவும் யோசிக்கிறது நம்மள யாருக்குமே பிடிக்காது. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி இருந்தாலும் ஒரு எமோஷ்னல் காம்பனண்ட், ஒரு மனித உணர்வு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இருக்கத்தான் செய்கிறது. அதை யாராலும் மாற்ற முடியாதுங்கிறது தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் 2 பேர் ஒரு தியரி ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்ன தியரின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பணம் $1 நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டு $2 நீங்கள் கடனாக வாங்கி கூட நீங்கள் போடலாம். அப்படி நீங்கள் போட்டால் கூட மார்க்கெட் கீழே விழுந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் லாஸ் இருக்காது அப்படின்னு ஒரு தியரியை அவங்க கண்டுபிடிச்சி சொன்னாங்க. இது பேப்பரில் கரெக்டாக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள், வேறு ஒரு இடத்துல கடன் வாங்கி ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்து உங்கள் கையில் இருக்கிற காசும் போய் நீங்கள் கடன் வாங்கின காசும் பூஜ்ஜியங்கிற அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் எத்தனை பேருக்கு அதை தாங்கக்கூடிய சக்தி இருக்க முடியும். அதனால் பேப்பரில்
ஒரு விஷயம் நல்லதாகப்பட்டாலும் நடைமுறைக்கு அது ஒத்து வராமல் போகலாம். இந்த நடைமுறைக்கு ஒத்து வராமல் போகலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சி நம்ம முடிவெடுக்கிறோம் இல்லையா, இதை தான் வந்து ரீசனபிள் இன்வெஸ்டிங்னு சொல்கிறாரு. ஒரு சில பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேறு, அதில் எமோஷ்னலாக நான் இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் பல பேர் சொல்கிற விஷயங்கள் இதுதான். குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸை வச்சு நாம் முடிவெடுக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. greed அண்ட் ஃபியர் ஆர் த 2 sentiments that drive the market அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய பேராசை மற்றும் பயம். பேராசை இருப்பவர்கள் வாங்கி குவிப்பார்கள் எந்த விலை இருந்தாலும், பயப்படுபவர்கள் எந்த விலை வந்தாலும் விற்று விடுவார்கள். இதுதான் வந்து ஃபியர் அண்ட் கிரீடுன்னு சொல்கிற 2 விஷயங்கள். இப்போது இந்த 2 விஷயங்கள் தான் வந்து பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டை பெரிய அளவில் ஆப்ரேட் பண்ணுற எமோஷன்ஸ் ஆக்சுவலி. அதனால் என்ன நாம் எப்படி கவனித்து பார்த்தாலும் இந்த எமோஷன்ஸுங்கிற விஷயம் இல்லாமல் இன்வெஸ்டிங்கிற கான்செப்டே கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு கம்பெனியை சுத்தமாக அந்த கம்பெனியை பிடிக்கலையோ இல்லை கம்பெனி என்ன பண்ணுதுன்னே உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் மேலே போகும்போது உங்களுக்கு அதை பற்றி பெரிய கவலை ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த கம்பெனியோட ஸ்டாக்ஸ் கீழே, அந்த ஸ்டாக் விலை கீழே இறங்கும்போது உங்களுக்கு வந்து 2 பிரச்சனை. ஒன்று, ஏற்கனவே அந்த கம்பெனியை உங்களுக்கு பிடிக்காது, அதே சமயம் நீங்கள் மணியை லூஸ் பண்ணுறீங்க. இதுவே உங்களுக்கு பிடித்த ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இது நாம் அனலைஸ் பண்ணி நாம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு கம்பெனி, இது கண்டிப்பாக மேலே போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் அதை அவ்வளோ சீக்கிரம் விற்க மாட்டீங்க. பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து எவ்வளவு அதிகமான நாட்கள் நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ, இது வந்து பை ரைட் அண்ட் சிட் டைட்னு சொல்லுவாங்க. சரியான விலையில் வாங்கி நீங்கள் வெகு நாட்கள் அதை விற்காமல் வைத்திருந்தீர்கள் என்றால், சரியான விலையில் வாங்கி சரியான சூழ்நிலையில் நீங்கள் அதை வாங்கி இப்போ பல நாட்கள் விற்காமல் வைத்திருந்தீர்கள் என்றால் அது ரொம்ப நல்ல விலைக்கு போகும் என்பது பொதுவாக வந்து வாரன் பஃபே சொல்கிற ஒரு விஷயம். அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இங்கே. இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்த கம்பெனியாக வாங்கி அது கீழே போகும்போதும் அதை வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணி, அதாவது விலை கீழே இறங்குறங்கையும் நீங்கள் வாங்கி அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு காலகட்டத்தை நீங்கள் ஒரு டைம் பீரியட் அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அது வளர்வதற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த இடத்துலையும் வந்து ஒரு எமோஷனல் காம்பனண்ட் இல்லாமல் இல்லை. நம்மளுடைய எல்லா விதமான ஆக்ஷன்ஸ், எந்த விதமான ஆக்டிவிட்டியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எமோஷன்ஸால் மட்டுமே அது வந்து ட்ரைவ் ஆகுது அப்படிங்கிறத வந்து இவர் சொல்கிறாரு இந்த சாப்டரில். அதாவது மிகப்பெரிய பொருளாதார நிபுணர்கள் கூட என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு தியரியை ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த தியரியை ஃபுல்லாக அவங்களே கூட ஃபாலோ பண்ணாமல் இருந்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறார். ஒருவர் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் வந்து வேன்கார்ட் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டுடைய ஃபவுண்டர். அவர் தான் வந்து உலகம் பூரா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற கான்செப்டை இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு பெரிய பொருளாதார நிபுணர்னு சொல்லலாம். சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, டைரெக்டாக ஸ்டாக் மார்க்கெட்டை டைரெக்டாக ஷேர்ஸ் வாங்காதீங்க, மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டின்னு எல்லா இன்வெஸ்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மை என்னென்னா, அவரோட வாழ்க்கையில் அவரே வந்து பெரிய அளவில் தனிப்பட்ட ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி தான் இருந்தாங்க. அது எதனாலன்னு அவரை கேட்டப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்முடைய சந்தோஷத்துக்காகவும் நம்மை சுற்றி இருப்பவர்களுடைய சந்தோஷத்துக்காகவும் நாம் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, சோஷியல் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்வெஸ்டிங் அப்படின்னு ஒரு நல்ல கான்செப்டை சொல்கிறாங்க. அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து முதலீடுன்றது வந்து வெறும் நம்பர்ஸை பேஸ் பண்ணின்னு இல்லாமல் இந்த சோஷியல் ஆஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது சமூகம் சார்ந்த ஒரு விஷயம். நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது பொதுவாக வந்து எல்லோரும் ஒரு கோலுக்காக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு வீடு வாங்கணும், கார் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இல்லையா, எனக்கு வந்து எனக்கு தெரிந்த ஒருத்தர் இந்த கம்பெனியில் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணார், நாமளும் அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இது எல்லாமே வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அந்த ஒரு எமோஷனல் பேசிஸில் நீங்கள் பண்ணுறீங்க. இதில் வந்து சரி தவறுன்னெலாம் எதுவும் நாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து எமோஷன்ஸுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்ஸுடைய ஒரு அன்அவாய்டபிள் ஒரு ஆஸ்பெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது இந்த சாப்டரில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது போன்ற நல்ல கருத்துக்களுடன் மீண்டும் இன்னொரு பதிவில் நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.